அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கிய கவின் அவர்களுடைய ஆணவ கொலை தான். இந்த கொலை எப்படி நடந்துச்சு அதை பற்றி எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. நம்மளும் சமூக வலைதளத்தில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கொலையை ஒரு சாதி வெறியன் பண்ணியிருக்கான். அந்த சாதி வெறியனுடைய தாய் தந்தை 2 பேருமே காவல்துறையில் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் எஸ்ஐயா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவனுக்கு, அதாவது அந்த சுர்ஜித் என்ற ஒரு கொலையாளி தான் கவின் என்ற அந்த நபரை கொலை செஞ்சிருக்கான். இப்போ இந்த சுர்ஜித்துக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் வந்திருக்கும், யாருடைய தூண்டுதலின் பேரில் சுர்ஜித் கொலை பண்ணியிருப்பான். திட்டமிட்டு கவினை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த அவங்களுடைய அக்கா மூலியமா வர சொல்லி ஒரு ஆணவ கொலையை நடத்தியிருக்கான். திட்டமிட்டு நடத்தியிருக்கான் இந்த சுர்ஜித் என்ற இந்த கொலையாளி என்பதை விட சாதி வெறியன் என்று சொல்லலாம். சாதி வெறி குறித்த ஒரு கொலையாளி. இந்த சாதி வெறியர்கள் எல்லாத்துக்குமே அந்த மனநோய் என்பது காலங்காலமா பரம்பரையா அது வந்துட்டு இருக்கு. அது தடுக்க முடியாது. ஒரு சிலர் அதை மாறி சமூகம் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு பெரியாரையோ, அம்பேத்கரையோ, கார்ல் மார்க்ஸையோ, ஷேகுவாரையோ போன்ற மிகப்பெரிய ஒரு தலைவர்களை படித்து மாறி இருக்கிறார்கள். ஆனா இன்னமும் படித்து பட்டம் பெற்று சாதி தான் எனக்கு முக்கியம், சாதிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அதாவது கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி பொது வேலையிலே வீடியோ எடுத்து பதிவிடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. இப்ப இந்த சுர்ஜித் அவனுக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் இருந்தா ஒரு பட்ட பகல்ல இப்படியாப்பட்ட ஒரு கொலையை செஞ்சிருப்பான். சரி, அவன் கொலை செஞ்சுட்டான், முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த கவினுக்கு ஆறுதல் சொல்ல, ஏன்னா இப்ப போன மாசம் தான் அஜித்குமாரோடைய மரணம், லாக்அப் டெத் மரணம். காவல்துறையினரால் லாக்அப் டெத் பண்ணி அஜித்குமாரை கொலை செஞ்சாங்க. அதற்கு பல கட்சிகள் அஜித்குமாரோட வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னாங்க. அவங்களால முடிந்த நிதியை கொடுத்தாங்க. அது ஒரு காவல்துறையில ஏற்பட்டக்கூடிய ஒரு கேவலமான ஒரு அணுகுமுறை, செயல் திட்டம். அதுதான் நடந்துச்சு. அப்ப எங்க தவறு நடந்திருக்கு, காவல்துறை அதிகாரிகள் தவறு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த கொலையை பொறுத்தவரை, இந்த ஆணவ கொலை பொறுத்தவரை ஒரு சமூகமே தலக்குனியக்கூடிய ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுவரை எந்த அரசியல் கட்சியும் கவின் குடும்பத்துக்கு ஆறுதலோ எதுவுமே அந்த பக்கமே போல. முதல்வர் ஸ்டாலின், நம்ம இதுல முதல்வர் ஸ்டாலின் தான் நம்ம இந்த கொலை கூட சம்மந்தப்பட்டு பேசணுமே. அஜித்குமார் கொலையிலும் சரி, இதுலும் சரி. ஆனா அஜித்குமார் கொலை வழக்குல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியா தொலைபேசியில பேசி சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டாரு. சாரின்னு சொல்லி ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி அந்த அஜித்குமாரோடைய தாய்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஆனா கவினுடைய குடும்பத்துக்கு சாரி கேட்க தேவையில்லை, ஒரு தைரியத்தையாவது கொடுத்துக்கலாம்ல. இனி இது மூலம் நடக்காது சொல்லியிருக்கலாம்ல. இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2019 ஆணவ கொலைக்கு என்று ஒரு தனி சட்டத்தை நாங்கள் இயற்றுவோம், எங்கள் ஆட்சி வந்தால் நாங்கள் இயற்றுவோம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஆட்சி வந்த பிறகு அதற்கெல்லாம் தனிச்சட்டம் தேவை கிடையாது. அதுதான் SC ST தடுப்பு பிரிவு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு தனிச்சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சட்டம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், சட்டம் தெரிந்தவர்கள் நன்றாக தெரியும். SC ST பிரிவு வேற, ஆணவ கொலைக்கு தனி சட்டம் என்பது வேற. இப்போ இப்ப ஆணவ ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலிக்கிறாங்கன்னா, அதுல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் SC STயா இருந்தா மட்டும்தான் அந்த ST பிரிவுல அவங்க கொலை பண்ணாங்கன்னா, அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னா கைது செய்ய முடியும். இதே ஒரு இடைநிலை சாதியில இப்போ இப்போ வேற ஒரு தலித் அல்லாத சமூகத்தில் இருப்பவர்கள் 2 பேரும் திருமணம் பண்ணாங்கன்னா, அதுல கொலை செஞ்சாங்கன்னா அது ஆணவ கொலையில வராது. அது SC ST பிரிவு ஆணவ கொலையில வரும். ஆனா SC ST பிரிவுல வராது.
இதுல கூட வந்து இப்ப கவின் காதலித்த அந்த பெண் கொலை செய்திருந்தால் அது வந்து SC ST வழக்குல வராது, ஆணவ கொலையில வரும். அதுக்காக தான் வந்து பல சமூக ஆர்வலர்கள் வந்து பல இயக்கங்கள் வந்து SC ST பிரிவை தவிர்த்து ஆணவ கொலைக்கென்று தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க. இது சட்டம் படித்தவர்களுக்கு சரி, சட்டம் தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். SC ST வழக்கு பிரிவு வேற, ஆணவ கொலைக்கென்று தனி சட்டம் என்பது வேறு அப்படின்னு நன்றாக தெரியும். இது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? முழுக்க முழுக்க வெறும் வாக்கு அரசியலுக்காக மட்டுமே இதை போன்ற கேவலமான அரசியலை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது திமுக கிடையாது, ஆண்ட கட்சிகள் எல்லாருமே செய்யக்கூடிய தவறுகள் சொல்றதை விட ஒரு என்ன சொல்றது, ஒரு அநியாயம், ஒரு சமூகத்துக்கே வந்து ஒரு துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு செயலாதான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மற்ற சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வராங்க. ஆனா தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாருமே வருவது கிடையாது. ஏன்னா தலித் மக்களுடைய வாக்குகளை மட்டுமே வந்து குறிவைத்து அவர்களை பயன்படுத்துகிறார்கள் தவிர அவருடைய வழிகளையும் அவருடைய உணர்வுகளையும் யாருமே இங்க புரிந்து கொள்வதும் கிடையாது. அதை பற்றி அவர்களுக்கு அக்கறையும் கிடையாது. தலித் மக்கள் ஒரு ஓட்டு, ஒரு வாக்கு, அவ்வளவுதான் அவங்க கிட்ட. அதுதான் அந்த எலெக்ஷன் டைம்ல அந்த மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்தா அந்த மக்களை ஈஸியா விலைக்கு வாங்கிடலாம். ஆனால் தலித் அல்லாத சமூகத்தை நாம் வந்து எந்த வழியிலும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அவங்களுடைய சாதி கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய வகையில என்னென்ன செயல்முறைகள் இருக்கோ எல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். அப்படி என்பதுதான் இன்னைக்கு திமுக அரசு செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா வந்து அதிமுக ஆட்சி காலத்திலையும் வந்து தலித் மக்களுக்கு எதிரான பல வன்கொடுமைகள் நடந்தது. திமுக ஆட்சி காலத்திலையும் மிகப்பெரிய, அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய செய்திகள் நிறைய இருக்கு. வேங்கவேல் இஷ்யூவா இருக்கட்டும், இந்த மேல்பாதி இஷ்யூவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து மிக கொடுமையான முறையில தான் வந்து இந்த அரசு அணுகுது. இதுவரை இந்த மேல்பாதியில வந்து யார் குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதே மேல்பாதி நம்பர் வேங்கவேல யார் வந்து இந்த மலத்தை கலந்தாங்க அப்படின்றது இதுவரை கண்டுபிடிக்க முடியல. யார் வந்து புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே வந்து வழக்கு போட்டு அவங்கள வந்து சிறையில் அடைப்பதுதான் வந்து திமுக அரசு செஞ்ச சாதனை. இதுதான் திராவிட மாடலா? கவின் இறந்துட்டாரு, அவங்க குடும்பத்துக்கு இதுவரை எந்த அமைச்சருமே போல. எல்லாருமே அந்த சாதி புட்டியில ஊறி போய் இருக்கிற ஒரு நிலையை வந்து எப்ப வந்து இந்த தமிழ்நாடு வந்து பார்க்க போகுது? ரொம்ப வேதனைக்குரிய செய்தியா இருக்கு. ஏன்னா வந்து தலித் மக்களுக்கு வந்து எவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே கிடையாது. இப்ப புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அனைவருக்கு மட்டும்தான் அப்படியே மக்கள் மீது அக்கறை, மற்ற யாருக்குமே அக்கறை இல்லாத மாதிரி, நான் வந்தால் குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன், நான் திராவிடத்தை திமுகவை அகற்றுவேன், மன்னர் ஆட்சி ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கூட இந்த விஷயத்துல வந்து கண்டனம் தெரிவிக்கல. ஆனா அவருக்கு வந்து கொள்கை தலைவர் யாரை ஏற்றிருக்காரு? பெரியாரையும் அம்பேத்கரையும் வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் இது அரசியல் வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டே வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் இது வந்து தலித் மக்கள் நுட்பமாக இந்த அரசியலை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் யாருக்காக வேலை செய்கிறார்கள், எந்த மக்களை பாதுகாப்பதற்கும் எந்த மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பதற்கும் இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று தலித் மக்கள் உணர வேண்டும். ஆனா இங்க தலித் மக்கள் வந்து அப்படி ஒற்றுமையா செயல்படுறாங்களா? கிடையாது. அவங்களே பல பிரிவுகள் இருக்கு. ஆளுக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து தலித் மக்களை வந்து போறவன் வரவங்க எல்லாமே அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கவும் அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் யாருமே எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுடைய அடிப்படை உரிமைகளாவது கொடுக்கலாம்ல. ஒரு நாயை அடிச்சு போட்டா யாரு கேட்க மாட்டாங்களோ அந்த நிலையில தான் வந்து தலித் மக்களை வச்சிருக்கிறாங்க இங்க இந்தியாவுல, குறிப்பா தமிழ்நாட்டுல. இங்க சமூக நீதி பேசுற மண்ணு, இது பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சிகள் கூட இதுவரை கவின் ஆணவ கொலை செஞ்சிருக்காங்க. இதுவரை எந்த கண்டனமும் தெரியவில்லை. இதுவரை சிஎம் வாய் திறக்கல. ஆனா சிஎம் வந்து தலித் ஓட்டு வாங்குறதுக்கு பிஜேபி உள்ள விட்டுறக்கூடாது, பிஜேபி வந்து ஒரு மதவாத கட்சி, பிஜேபி வந்து அது தலித் மக்கள் வந்து தலித் மக்கள் உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அவங்கள ஒரு சக மனுஷனா பார்க்க தேவையில்ல, ஒரு மனுஷனாவது பாக்குறீங்களா? உங்களுடைய சகோதரனா கூட பார்க்க தேவையில்ல, மனுஷனா பாக்குறீங்களா?
எந்த இதுவுமே கிடையாது. இது மாதிரி கத்தி கத்தி நம்மளே வந்து இதுவும் கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி கடந்து தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. மற்ற சமூகத்துக்கு வந்து உழைத்தால் முன்னேறிடலாம். தலித் அல்லாத சமூகம் உழைச்சா முன்னேறலாம். ஆனா தலித் சமூகத்துல மட்டும்தான் உழைச்சாலும் முன்னேற முடியாது, எவ்வளவு படிச்சாலும் முன்னேற முடியாது, எந்த நிலைக்கு போனாலும் முன்னேற முடியாது. எல்லாமே இந்த சாதிய கட்டமைப்பு அப்படி கட்டமைச்சு வச்சிருக்காங்க. இதை உடைச்சி வெளியே வரணும் தான் வந்து பெரியார் வந்தாரு, அம்பேத்கர் வந்தாரு. அவருடைய அரசியலையும் அவருடைய கொள்கைகளையும் தூக்கி தான் நீங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம். யாராவது இதை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களா? யாருமே கிடையாது. கம்யூனிஸ்ட்ல விசிக மட்டும் கத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய குரல் எவ்வளவு தூரம் ஒலிக்கும், யாருக்கெல்லாம் போய் சேரும்? அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் இங்க எல்லா மாற்றத்தையும் உருவாக்க முடியும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த அதிகாரம் வந்து என்னைக்கு தலித் மக்கள் கையில கிடைக்கும்? ஒரு பெரும்பான்மையான இருக்கிற சமூகம் இன்னமும் வந்து அடிமைத்தனத்துல வந்து விழுந்து கிடக்குதுன்னா அது யாரை சொல்லியும் வந்து குற்றம் கிடையாது. தலித் மக்கள், பட்டியல் சமூக மக்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இவை அனைத்தையும் வீழ்த்த முடியும். இதுவரை தமிழ்நாட்டுல பல அரசியல் கட்சிகள் இருக்கு. ஆனா எந்த அரசியல் கட்சிகளும் இதுவரை கவின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வரல. தலித் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் நிற்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் நிற்கும், மற்ற கட்சிகள்லாம் நிற்காது. ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து தலித் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் பயன்படுத்திப்பாங்க, கொடி பிடிக்க மட்டும் பயன்படுத்திப்பாங்க, கோஷம் போட மட்டும் பயன்படுத்திப்பாங்க. ஆனால் அவருடைய உரிமைக்காக யாருமே போராட வர மாட்டாங்க. இதை வந்து பட்டியல் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா அந்த இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம சமூகத்தை, நம்மளுடைய மக்களை எப்படி வந்து அரசியல் கட்சிகள் பார்க்குது, அதை தாண்டி தலித் அல்லாத சமூக மக்கள் எப்படி வந்து இந்த சமூகத்தை வந்து அணுகுறாங்க, இதை தாண்டி நம்ம எப்படி முன்னேறணும், அரசியல் ரீதியா அதிகாரம் ரீதியா நம்ம எப்படி வந்து வலிமை பெறணும் அப்படி என்று நுட்பமா யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கொலை வந்து நம்மளை வந்து சிந்திக்க வச்சிருக்கு. இன்னும் எத்தனை ஆணவ கொலை, எத்தனை கொலைகள். காதல் என்பது ஒரு இயற்கை சம்மந்தப்பட்டது. அது யார் சொல்லியும் வராது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, டிஷர்ட் போட்டுக்கிட்டுலாம் வர்றது காதல் கிடையாது. உணர்வு பூர்வமா வர்றதுதான் காதல். ஒருத்தன் சொல்லி வர்றது காதல் கிடையாது. ஒரு அழகை வெளிப்படுத்தி வர்றது காதல் கிடையாது. ஆனா தலித் சமூக மக்கள் இதை புரிந்து கொண்டால் மட்டுமே இங்க விடுதலை கிடைக்கும், அந்த மக்களுக்கு உரிமைகள் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை பேசி பேசி கத்திட்டு அதுவும் கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். கவின் அவர்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சமூக செயற்பாட்டாளர்களும் தொடர்ந்து உதவ வேண்டும். பட்டியல் சமூக மக்களும் தலித் மக்களும் ஒரு ஒற்றுமையா செயல்பட்டு கவினுக்கான ஒரு நீதியை வந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லாம் போறப்ப சொல்லுவாங்க, இங்க ஒரு வட மாவட்டத்துல வந்து ஒருத்தர் கட்சி வச்சிருக்காரு, அவங்களுடைய பணத்தை பறிக்கிறது தான் வந்து தலித் இளைஞர்கள் வந்து டிஷர்ட்டும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு. டேய், கவின் வந்து எவ்வளவு படிச்சிருக்கான், அவன் எவ்வளவு வசதியான குடும்பம் தெரியுமா? அவங்கள இந்த பணத்தை சுட்டுறதுக்காக வந்து யாரும் வந்து காதலிக்க மாட்டாங்க. அவன் வீட்டு பொண்ணை வந்து கடத்தில வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணி யாரும் காதலிக்க மாட்டாங்க. உணர்வு பூர்வமா வரத்தான் காதல். நாடக காதல் கும்பல், அதாவது ஒரு இது சொல்லிட்டு இருப்பாங்க, நாடக காதல் சொல்லி உங்க வீட்டு பெண்களை வந்து நீங்க இழிவுபடுத்துறீங்களே தவிர இங்க வந்து தலித் சமூக மக்களை வந்து நீங்க இழிவுபடுத்தல. இது வந்து அந்த சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது சாதி மனநோய் இருக்கிற வரைக்கும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. தலித் சமூக மக்கள் தெளிவான அரசியல் பாதையை முன்னெடுத்தால் மட்டுமே இங்க அவர்களுக்கான உரிமை கிடைக்கும், அவர்களுக்கான விடுதலை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.